சந்தையில் வாங்கிட்டு வந்தது பார்க்கலாம் வாங்க. சந்தைக்கு வந்து வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் காசு சேவிங் ஆகும். ஸோ அதனால தான் நான் வந்து சந்தையில் வந்து வாங்குவேன். நீங்கள் வந்து மார்க்கெட் வாங்குவீங்களா சந்தையில் வாங்குவீங்களான்றது மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா இது கொத்தமல்லி வந்து ஒரு கட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு கொத்தமல்லியில் ஐயாரெட்டு கொத்தமல்லிங்க, ரொம்ப லாங்காக இருக்குது பார்த்தீங்கன்னா. இது வந்து 10 ரூபாய் கட்டு. 10 ரூபாய் பொருள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஏலக்காய் 10 ரூபாய். இது வந்து சந்தையில் விற்பாங்க. நான் வந்து வாங்கிட்டு வந்தேன். ஏலக்காயில் வந்து 2 வாங்கினேன். ஏலக்காய் 10 ரூபாய், ஏலக்காய் 10. அதுக்கப்புறம் அன்னாச்சி பூ 10, மராட்டி மொக்கு 10, மிளகு எவ்வளோ ஒரு நல்லா இருக்குது பாருங்கள். கொஞ்சமாக தான் இருக்குது, ஆனால் இருந்தாலும் எவ்வளோ நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கலாம் தான் வாங்கினேன். சும்மா சாம்பிளுக்கு வாங்கினேன். 10 ரூபாய். சோம்பு 10 ரூபாய். அதுக்கப்புறம் அவரைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபாங்க. காய்கள்லாம் 20 ரூபாய் காயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறவாங்க. ஸோ இது 20 ரூபாய் அவரைக்காய். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பீன்ஸு, அவரைக்காய் பீன்ஸு 20 ரூபாய். அதாவது ஒன்று மட்டும் 20 ரூபாய். ஒரு கூரா வந்து விற்பாங்க இல்லையா, ஸோ இந்த கூறு விற்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா அவரைக்காய் 20, பீன்ஸ் 20, கேரட் 20, பீட்ரூட் 20, உருளைக்கிழங்கு மட்டும் 40 ரூபாங்க. இது கிலோவில் வாங்கணும். 1 கிலோ 40 ரூபான்னு சொல்லிட்டு, அதுவும் 20 ரூபாய் இருந்துச்சு. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேபி பொட்டோட்டோ சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருந்துச்சு, அது வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் கிலோவில் வாங்கினோம். கேப்சிகம் 20 ரூபாய், வாழைக்காய் 20 ரூபாங்க. இதெல்லாம் 20 ரூபாய் பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா 20. ஸோ இதெல்லாம் 20. என்னம்மா 20 ரூபா கூற? நான் கூவல, அவங்க அந்த மாதிரி சொன்னதை நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஏன்னா உங்கள் ஊரில் சந்தைங்களில் வந்து எவ்வளோ காய் ரேட் இருக்குன்னு சொல்லிட்டு. இது வாழைப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பழம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சீப்பாக இருக்குது. ஸோ இந்த பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குது பழம், சீப்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணல. ஆனால் அதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 80 ரூபாய் சொன்னாங்க. 80 ரூபாய் வந்து, ஆனால் அவங்க வந்து 100 ரூபாய் சொன்னாங்க. 80 ரூபா சொல்லி வாங்கிட்டு வந்தோம். பரவாயில்லைன்னு சொல்லுங்க. நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய பழம், 16 பழம் இருக்குங்க. 80 ரூபாய் வாங்கிட்டு வந்தோம். 100 ரூபாய் சொன்னாங்க. 1.5 டசன் இருக்குது. ஆனால் டசனே 80 ரூபாய் கொடுப்பாங்க. 100 ரூபாய் சொன்னாங்க. நாங்கள் 80 ரூபாய்க்கு வாங்கினோம். இந்த வாழைப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தா இல்லையான்றது சொல்லுங்க. 80 ரூபாய். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி. இது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் பச்சை பட்டாணி தாங்க, நம்ம ட்ரை பட்டாணி இல்லை. இது 1 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 70 ரூபாங்க. 70 ரூபாய். நல்ல இது பாருங்க எப்படி இருக்கு சொல்லிட்டு காமிக்கிறேன். நல்லா இருக்குங்க. பச்சை பட்டாணி வந்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி. இது பீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குதுங்க. க்ரீன் பீஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. 60 ரூபாய்க்கு வாங்கணும். 1 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 70 ரூபா சொல்லிட்டு 60 ரூபாய்க்கு வாங்கணும். இந்த மாதிரி பரவாயில்லையே இல்லையான்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் 1 கிலோ பூ வந்து சாமந்தி 100 ரூபாங்க. 1 கிலோ வாங்கினேன். நம்ம 1 கிலோ வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு 2-3 டேஸ் 4 டேஸ் அப்படி நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. அதனால 1 கிலோ வந்து வாங்கினேன். அதுக்கப்புறம் வெத்தலை, நம்ம தீபம் போகிறதுக்காக வெத்தலை வாங்கினேன். நூல் வந்து பார்த்தீங்கன்னா பூ கட்டுற நூல் தான். கருப்புரம் வந்து பார்த்தீங்கன்னா வெத்தலை இது வந்து 25 ரூபாங்க. கவலியில் கொடுப்பாங்க. 25 ரூபா வாங்கினேன். இது 10 ரூபாய். இந்த நூல் வந்துட்டு கருப்புரம் வந்து 20 ரூபாங்க. இவ்வளோ தான் வந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குது, ரேட்டு பரவாயில்லையா இல்லை அதிகமாக இருக்கான்றது மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து மொச்சக்காய் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ வந்து 70 ரூபாய் சொன்னாங்க. நான் 1 கிலோ வாங்கிட்டு வந்தோம். இதுவும் நல்லா பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இந்த மொச்சக்காய் வந்து பார்த்தீங்கன்னா பிதுப்பு பருப்புன்னு சொல்லுவாங்க. இதோடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாருங்க நல்லா கொஞ்சம் நல்லா அந்த பீசஸ் பாருங்க நல்லா இருக்குது. ஆனால் இதோடைய வாசனையாக இருக்கும். பொங்கலுக்கு சீசன் வந்துச்சு இல்லையா, ஸோ அதனால் பொங்கலுக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிதுப்பு பருப்பு கிரேவி வைப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். பிதுப்பு பருப்போடைய கிரேவி யாருக்கு பிடிக்கும்ன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மொச்சக்காய் வந்து பார்த்தீங்கன்னா 70 ரூபாங்க. ஸோ அவ்வளோதாங்க நான் வாங்கிட்டு வந்ததில். உங்களுக்கு வெஜிடபிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வெஜிடபிள்ஸ் பிடிச்சிருக்கு, ரேட் பரவாயில்லைன்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. பாய்.